என்ன வெற்றி, சூடா ஏதாவது சாப்பிட்டியா? ஆய் ஊதுற. ஆமா சக்தி, இந்த ஜெயில சாப்பாடு போற ஒரே காரம், வாயிலிருந்து வயிறு வரைக்கும் கபகபன்னு எரியுது. வெற்றி, என்ன சக்தி, என்ன அப்படி பாக்குற? இப்படி சக்தி, உனக்காக எங்க வேணாலும் வருவேன்டா. என்னையா சத்தந்தே காணோம்? ஏம்பா சார் போங்க சார், இனிமேதான் சார் பேச ஆரம்பிக்கணும். தெரியுது தெரியுது, சீக்கிரம் பேசிட்டு கிளம்புமா. வெற்றி, நீ தைரியமா இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த கேஸ்ல எனக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்குடா. அதை வச்சு சரியா மூவ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏய், உன்னை பார்த்ததுல சொல்ல மறந்துட்டேன் பாரு. கொலை நடந்த ஸ்பாட் இருக்குல்ல, அங்க என்ன கூட்டிட்டு போனாங்க. எதுக்கு? அங்க போயிட்டு எப்படி கொலை பண்ணன்னு நடிச்சு காட்ட சொன்னாங்க. கேமரால ரெக்கார்ட்லாம் பண்ணாங்க. வேற எதுவும் பார்க்க முடியல சக்தி. வெற்றி, பின்னிட்டடா. என்ன கூட்டிட்டு போயிருந்தா கூட நான் இவ்வளவு கவனிச்சிருப்பேனான்னு எனக்கு தெரியல. எவ்வளவு பெரிய எவிடன்ஸ் நீ எடுத்து கொடுத்திருக்க. நிஜமாவ சொல்ற?
நான் அந்த இடத்துல சும்மா ஒரு பார்வை தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட நான் சொன்னேன். சும்மா பார்த்ததுக்கே இவ்ளோனா கவனிச்சிருந்தா கவனிச்சிருந்தா சொல்ல முடியும். என்ன வச்சு அந்த கணத்துல இங்க இங்கயா? கிட்டவா. ஆய், என்ன ஒரு ஸ்பீடு. என்னம்மா நடக்குதுங்க? இருகார உங்களோட பெரிய ரோதனையா போச்சுமா. சீக்கிரம் போமா, அங்கங்க கேமரா வேற இருக்குமா. அதிகாரிங்க வந்தா பிரச்சனை ஆயிடும். வந்த வேலையை பார்த்துட்டு பேசிட்டு போவாம. எதுக்கு சும்மா சும்மா போன் போட்டுட்டே இருக்க? அறிவுங்கிறதே இல்லையா? எனக்கு என்ன உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா மேடம்? கொடுக்கறத கொடுத்துட்டா உங்களுக்கே நாங்க கால் பண்ண போறோம். என்னமோ நீ கொடுத்து வச்ச மாதிரி கேக்குற. பாரு, காசு தரேன்னு பேசினது என்னமோ உண்மைதான். ஆனா வேலையை ஒழுங்கா முடிச்சு கொடுக்கல. எப்படி சொதப்புன்னு சொதப்பி வச்சீங்க. இப்ப எந்த மூஞ்ச வச்சுட்டு நீங்க எல்லாம் பணம் பணம்னு என் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க? பேச்சு சரியில்லை மேடம். பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா மரியாதை. என்னடா மிரட்டி பாக்குறியா? நாங்க ஏன் மேடம் உங்களை மிரட்ட போறோம்? ஒரு ஆளை கடத்தணும்னு சொன்னீங்க, சொன்ன மாதிரி கடத்தணும். அந்த ரங்கநாயகி கிட்ட பேசி அமௌண்ட்டும் வாங்கி கொடுத்தோம். கடைசியில நீங்க தான் தேவையில்லாம குறுக்க வந்து அந்த பொண்ணு கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. இப்ப நாங்க என்னமோ சொதப்பின மாதிரி பேசுறீங்க. ஏய், இப்ப என்ன வேணும் உனக்கு? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? இன்னும் பேலன்ஸ் காசு தரல, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பணத்தெல்லாம் கொடுக்க முடியாது. இவ்ளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. போ. போலீஸ்க்கு போவியா? போ, தாராளமா போ. கேடி லிஸ்ட்ல இருக்கிற நீ சொல்றத போலீஸ் கேட்பாங்களா? ரங்கநாயகி ஃபேமிலில இருக்கிற நான் சொல்றத போலீஸ் கேட்பாங்களான்னு பாத்துருவோம். பார்க்கலாம் மேடம். அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் பாருங்க. நானே தனியா போய் கொண்டிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 5 லட்சம் ரெடி பண்றேன். சரி விடு, பணத்தை ஏற்பாடு பண்ணி தரேன். 10 லட்சம் தானே? என்னது 10 லட்சமா? 5 லட்சம் தானடா பேசணும். அது கடத்தலுக்கு முன்ன. இப்ப மர்டர் மேடம். 5 10 ஆயிருச்சு மேடம். மேடம்னு எவ்வளவு மரியாதை வச்சிருந்தோம். காரியம் முடிஞ்சோன்னு பேச்ச மாத்துறீங்க. பணத்தை ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க. இந்த வீடியோவை யாருக்கிட்டையும் காட்டாத அளவுக்கு நீங்க நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட்டா.
என்னாச்சு? மேடம் பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன் மேடம். முதல்லயே பார்த்துட்டு வர மாட்டீங்களா? மன்னிச்சிருங்க மேடம், கொஞ்சம் இருங்க மேடம், வாங்கிட்டு வந்துடுறேன். இதோ உடனே வந்துடுறேன் மேடம். ஹலோ, கேக்குதா? ஒரு 5 நிமிஷம் நான் இங்க வெயிட் பண்ணுவேன். இல்லனா நான் அப்படியே கிளம்பி போயிட்டே இருப்பேன். சரியா? என்ன மேடம் என்னாச்சு? இல்லடா, பணத்தை காணோம். காணோமா? என்ன மேடம் விளையாடுறீங்களா? டேய், சத்தியமா காணோம்டா பணத்தை. ஓஹோ, கொண்டு வந்த பணம் காணாம போச்சு அப்படிதானே? நம்பிட்டோம். டேய், நான் தான்டா பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்தேன். அத கேனை எவனாவது இருப்பான், அவன்கிட்ட சொல்லுங்க. டேய், சத்தியமா எடுத்துட்டு வந்தேன்டா. பேக்ல போட்டு நான் தான் எடுத்துட்டு வந்தேன். என் பக்கத்துல தான் வச்சிருந்தேன். இதோ இங்கதான். இத பாரு, ஆளை கடத்தணும்னு சொல்லி கூட்டு வந்துட்டு கடைசியில கொலையில முடிச்சிருக்க. எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை ஒளிச்சு வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அமைதியா இருக்க. அதை நாங்க பார்த்துட்டு சும்மா இருப்போம்னு நினைச்சியா? எங்களை பார்த்தா சொம்ப பையங்க மாதிரி தெரியுதா உனக்கு? ஏன் நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல. நானே பெரிய ரிஸ்க் எடுத்து தான் இங்க வந்திருக்கனே. இங்க பாரு, நான் உன் சோகதையை கேட்கறதுக்கு ஒண்ணு இங்க வரல. அங்க ஒருத்தன் பேமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நாங்க கை வீசிட்டு போனா எங்களையில அசிங்கமா கேட்பான். ஒரு நாள் உனக்கு டைம் தரோம், ஒழுங்கா பணம் வந்து சேரணும். இல்லைன்னு வச்சுக்கேன், பயப்படாத, உன்னெல்லாம் டிஸ்டர்பே பண்ண மாட்டோம். எங்க போய் பணம் வாங்கணும்னு நல்லா தெரியும். நேரா ரங்கநாயகி கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். டேய், மேடம்லாம் பேசியடா, இப்போ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? இங்க பாரு, அதெல்லாம் பணம் வாங்குறதுக்கு முன்னாடி தான். அதான் பணம் கைக்கு வரல. இனிமே இப்படித்தான். பணத்தை ரெடி பண்ணிட்டு ஃபோன் பண்ணு. இல்லைன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அண்ணே வாணே. ம்
என்னடி இது? பணம் அத்தை. உங்களுக்கு நான் தர வேண்டிய பணம். தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. பத்திரம். இந்த வீட்ல திருட்டு பயம் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? பணம் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச இடத்துல பத்திரமா எடுத்து வைங்க. உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா என் கடமை முடிஞ்சிடும். அதனால ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க அத்தை. அதுக்காக தான் நான் சொன்னேன். நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க அத்தை. என்னடி உள்குத்தா? நான் மனசாரதான் பத்திரம்னு சொன்னேன் அத்தை. வேணும்னா நீங்க எண்ணி பாத்துக்கோங்க, அதுல 10 லட்சம் இருக்கு. திருடிட்டு போன பணத்தை திருப்பி கொடுக்கற நல்ல மனசெல்லாம் உனக்கு வந்திருக்கே. இது பாராட்ட வேண்டிய விஷயம்தான். அத்தை, நானா திருடிட்டு போனேன்? நான் ஜஸ்ட் ஒரு கடனா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ உங்ககிட்டயே நான் திருப்பி கொடுத்துட்டேன். நல்ல வேலை, நான் திருப்பி கொடுத்ததுக்கு சாட்சியா பூஜாவே இருக்கா. இல்ல பூஜா, பூஜா அத்தை கூட சேர்ந்து பணம் சரியா இருக்கான்னு எண்ணி பாரு. இந்த வீட்ல திருட்டு பயம் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? வேணும்னா நீங்க எண்ணி பாத்துக்கோங்க, அதுல 10 லட்சம் இருக்கு. பூஜா, பூஜா, ஏய் பூஜா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? எத்தனை தடவை கூப்பிடுறது? அப்படி என்னத்த பறி கொடுத்த மாதிரி வெறிச்சு பாத்துட்டு இருக்க? ஆமா, பணத்தை கொடுத்துட்டல? மா, பணத்தை காணுமா? பணத்தை காணோமா? என்னடி சொல்ற? 10 லட்சம்டி. இவ்ளோ சாதாரணமா சொல்ற? சாதாரணமா சொல்றேன்? நான் பேய் பிடிச்ச மாதிரி இருக்கிறது உனக்கு சாதாரணமா தோணுதா? ஆனா ஒண்ணுமா, அந்த சக்தி தான் எப்படியோ மோப்பம் முடிச்சு இந்த பணத்தை அடிச்சிட்டா. சக்தியா? நீ ஏண்டி அப்படி யோசிச்சுட்டு இருக்க? நல்லா தேடி பாரு முதல்ல. மா இல்லம்மா, அவ ஒரு 10 லட்சத்தை அத்தை கிட்ட கொடுத்துட்டு என்ன ஒரு நக்கலா ஒரு பார்வை பார்த்துட்டு போனா பாரு. ஒரு மெஸ்காரி மக கிட்ட எப்படிமா 10 லட்சம் இருக்கும்? அவ கையில 10 லட்சமா? ஆமா, ரங்கநாயகி என்ன ஏதுன்னு கேக்கலையா? சரிடி, நீ கேட்க வேண்டியது தானே? எப்படி கேட்க சொல்ற? நான் திருடி வச்சிருந்த பணத்தை நீ ஏன் திருடன்னு போய் கேட்க சொல்றியா? அப்படி மட்டும் நான் கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோயேன், இந்த 10 லட்சத்தை நீ யாருக்கு கொடுக்க போனன்னு என்ன திருப்பி கேட்க மாட்டா? அவ பார்த்த பார்வையில அவளுக்கு ஏதோ லைட்டா விஷயம் தெரிஞ்சிருச்சோன்னு எனக்கு தோணுதுமா. ஆனா அந்த சக்தியை மட்டும் இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோயேன், இது ஒரு நாள் பெரிய ஆபத்துல போய் முடியும். சீக்கிரம் ஏதாவது பண்ணி அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும். என்னடா இது? இந்த வெற்றி தான் கொலை பண்ணனு போலீஸ் கிட்ட போய் முட்டாள் மாதிரி சரணடைஞ்சிருக்கான். சக்தி இப்பவும் தப்பிச்சிட்டாளேடா. விடுக்கா, நமக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போடும். அதான் நடந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன? அந்த சக்தி ஜெயில இருந்தப்போ அந்த மீனாட்சி எவ்வளவு அசிங்கப்பட்டா, எப்படி எல்லாம் அழுதா. மக கொலை கேஸ்ல உள்ள இருக்கான்னு தெரிஞ்சப்போ அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னால. ஆனா அதெல்லாம் பாதியிலேயே ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சேடா. அந்த சக்தி மட்டும் வெளியில வரலனா அந்த மீனாட்சிக்கு செத்துடலான்னு தோணி இருக்கும். அது எல்லாமே ஒட்டு மொத்தமா போயிடுச்சு. இதுக்கெல்லாம் சேர்த்து அந்த வெற்றி பையில டார்ச்சர் பண்ணணும். அவனுக்கு இருக்கு ஒரு நாளைக்கு. ஏ பாத்து, என்னாச்சு? ஏன் இப்படி கோவமா வர? என்ன விஷயம்னு சொல்லு.
அக்கா நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன? வெற்றிய வெளியில கொண்டு வரணும் அதானே? அதெல்லாம் அந்த சக்தி பாத்துப்பா. அவ இதெல்லாம் கில்லாடி. வெற்றியை ஏதாச்சும் பண்ணி வெளியே கொண்டு வந்துருவா. அதனால நீ அங்கங்க ஓடிக்கிட்டு உன் காலை உடைச்சுக்காத. பேசாம வீட்டுக்கு போ. அந்த வெற்றி வெளியில வரக்கூடாது. அவளை விடு சக்தி. அவளை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? அவ வேலையே இதானு. அம்மாதான் அவளை பத்தி என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்றாங்க. வார்த்தையில வெண்ணெயை தடவி நெய்ல போட்ட தேன் மாதிரி அப்படியே அம்மா கிட்ட குழஞ்சு பேசுவா. அதெல்லாம் விடுங்க. இவ்வளவு பணம் அவளுக்கு எதுக்கு வேணும்?